நாளைக்கு ரெட்டையில பேன் பண்ணிட்டா திருப்பி அந்த ரெட்டையிலேயே இல்லாம போயிடும். எடப்பாடியோ யாரையோ நம்பி ரெட்டையிலங்கிற ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த எம்எல்ஏ போஸ்ட் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. ஒன்றும் தெரியாம இப்ப அவர்கிட்ட போய் கேட்டு வராரு அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. சட்டசபையில வந்து தாவேக்கா தான் நிற்பாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பார்க்க வராரு, வரும்போது மழை கொட்டுது, அந்த அவசரத்துல கூட சோஃபா உள்ள போயிட்டு இருந்தது. தப்பா போகுது, ரொம்ப நல்லா இல்லை. கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கே காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. புரட்சி தலைவருடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளாக இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா வந்து இப்போ அடுத்த 6 மாசத்துல வந்து முனிசிபல் அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம வந்து திருப்பி ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல வரலாம். கேஸா போட்டு நாளைக்கு ரெட்டையில பேன் பண்ணிட்டா திருப்பி அந்த ரெட்டையிலேயே இல்லாம போயிடும். ஏற்கனவே வந்து நிறைய தடவை இவர் சொன்ன மாதிரி, பெரியவர் சொன்ன மாதிரி பல முறை வந்து கேஸு கோர்ட்டுலாம் போயிருக்கு. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு தயவு செஞ்சு ஒரு தலைமைன்னு நீங்க முடிவு எடுத்து தான் அந்த தேர்தலை சந்திச்சோம். அந்த தேர்தல் சந்திச்ச போது நல்ல வாக்கு கண்டிப்பா வந்து என்னமோ அலை அடிச்சா கூட ஒரு ஒரு எந்த ஒரு இது இல்லாம நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேல எடப்பாடியோ யாரையோ நம்பி ரெட்டையிலங்கிற ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. அதனால வந்து எந்த தலைமையை நம்ம ஒத்துக்கிட்டு போனோமோ அந்த தலைமையை நம்ம கண்டினியூ பண்ணா கண்டிப்பா ஜனங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைங்கிற போது ஒரு அதிமுகங்கிறது இருக்குங்கிறது ஒரு பலமா இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து நல்லது செஞ்சா கண்டிப்பா வர முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ரொம்ப யாருமே கூப்பிடாத போது நீங்களா போய் அசிங்கப்பட்டு கட்சியும் அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மா ஜானகி அம்மா வந்து ரெட்டப்புறா சேவல் நின்ன போது அம்மா கட்சியை கொடுத்துட்டு திருப்பி எல்லாரும் போய் சேர்ந்த போது ரொம்ப நாள் ஆச்சு அதை ஜெல் ஆகிறதுக்கு. எப்பவுமே வந்து ஒரு 2ஆம் பட்சமாகவும் இருந்தது. அதே மாதிரி இவங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்த போது ஓபிஎஸ் தனியா போனாரு, இவங்க தனியா போனாங்க, அதெல்லாம் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இதாகி சரியாச்சு. முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் வந்து தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக போய் எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார், கட்சி ரெட்டையில முடக்கணும்னு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. அது வந்து நடக்கல. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிவி சண்முகம் தான் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் போராடி எல்லாம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு எல்லாரையும் ஒத்துமையா சேர்த்துங்க, எல்லாரையும் சேருங்க. இந்த ரெட்டையில ஆக்சுவலா போன தேர்தலையே 21லயே ஏடிஎம்கே நல்ல சீட்ல வர வேண்டியது. அது வந்து முதலமைச்சரா யாரு அறிவிக்கிறதே ரொம்ப லேட் பண்ண வச்சது ஓபிஎஸ். அவர் வந்து ரொம்ப நியூசன்ஸா இருந்து பார்ட்டியை வந்து ஸ்பிளிட் பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தது. கடைசியில அதை உண்மைங்கிறது நிரூபிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்ப அதே மாதிரி திருப்பி இந்த சிவி சண்முகம் யாருங்கிறவர் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டியை ரெட்டையிலைக்கா போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. வேலுமணி எல்லாம் வந்து டெல்லிக்கு எல்லாம் போனாங்க. இன்னைக்கு வந்து அவங்களே வந்து திருப்பியும் ரெட்டையிலை முடுக்கினா கண்டிப்பா ரெட்டையிலைக்கு ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மிந்தி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்ம வந்து 2ஆம் பட்சமா மாறக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து இப்போ தாவேக்காவோ அவங்கள நம்பி நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த எம்எல்ஏ போஸ்ட் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பண்ணிட்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, தாவேக்கா தான் நிற்பாங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. நீங்க வந்து அசிங்கப்படுத்தி ஏடிஎம்கேவை கேவலப்படுத்துறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே வந்து உண்மையா ஆசையா ரெட்டைலைக்கு இருக்கிறவங்க
இன்னைக்கும் இருக்காங்க. அது வந்து நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரையும் நீக்குறாருன்னு சொல்றாரு. இந்த நீக்க சொன்னதே வந்து இவங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபிஎஸ் கூட கேஸ் நடத்தினது, மற்றவங்க எல்லாம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்ப கடைசியில வந்து ஸ்லீப்பர் செல்னு சொல்லி இப்ப இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்க. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே திருப்பி ஒன்னா சேருங்க. இல்ல எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க வெளியில போங்க. பட் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு ஒத்துமையா இருக்கணும். பின்னாடி போறீங்கன்னா அவங்களுடைய கிட்ட வேலை செஞ்சவங்களா இருந்தா அவங்க போவாங்க. பட் ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், அவங்கள நம்பி போனீங்கன்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் அவர்களோட கூட்டு வச்சாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டு வச்சாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரிஞ்ச போது ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த நிலைமை வரக்கூடாது. ஏற்கனவே 2-3 தடவை நம்ம அவஸ்தைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க. ரெட்டை இல்லைங்கிறது முக்கியம். எம்ஜிஆருடைய கட்சி நிறைய பேர் தியாகம், ஜானகியம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்ற மாதிரி 96ல ஒரு பெரிய தோல்வி வரும்போது எல்லாரும் அப்பவும் செதறி ஓடுனாங்க. இதே வந்து தனியா ஒரு குரூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆளுமை இருந்தது, அதனால திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வந்து இவர் எவ்வளவுதான் ஆளுமை இருந்தாலும் இப்ப வேற மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் பிரீதிங் டைம் இருந்தா நம்ம கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலில் வந்து நல்ல ஃபுல் பலத்தோட நம்ம வர முடியும். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போறாருங்கிறது எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதுல வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதே அவங்க தவறு பண்ணும்போது ஒரு மாற்றுன்னு வரும்போது கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஏடிஎம்கே முடிஞ்சு போயிடும். யாரோ அந்த கட்சி போயிடும், இந்த கட்சி போயிடும் சொல்லிட்டு கடைசியில நம்ம குத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலுமணியோ சண்முகமோ பேசுறச்செல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட, அதாவது நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து இவர் சொல்ல சொல்ல அவரு பேசுறாரு. இவரு சட்டசபையில பின்னாடி ஓடி போய் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் என்னமோ ஒன்றும் தெரியாம அவர்கிட்ட போய் கேட்டு வராரு. அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை சட்டசபையில வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமா. முன்னாடி எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கே காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தப்பா போகுது, ரொம்ப நல்லா இல்லை. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ரெட்டையில ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்கா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதோடைய பாசிட்டிவ்னஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க வந்து தேவையில்லாம யாரோ புதுசா ஒரு இவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்க எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு போறாங்க. நிச்சயமா வந்து அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் போகும். போனா அவங்கள வந்து ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. அவங்க கூட போறவங்க திருப்பி நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்கோம். திடீர்னு ஓபிஎஸ் கூட இன்னைக்கு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மரியாதையே இல்லை, நாங்க என்ன பண்றது, யாரு கூட போறதுன்னு தெரியாம அவங்க எல்லாம் செதற மாதிரி போயிட்டு இருக்க போது கூட அவங்களுக்கு மனசு இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையா இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்க விட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். இப்போ இத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்கல்ல, இப்ப ஏடிஎம்கேல இருந்து போனாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை கூட நீங்க பார்த்தோ இல்ல வேற விதமாவோ பேசவே இல்லையா? இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல, அத நீங்க ஒருத்தரை கூட ட்ரை பண்ணி பார்த்து பேசவோ சொல்லவோ ட்ரை பண்ணலையா? எனக்கு வந்து பழைய முத்துசாமி ஐயா இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரன் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கிட்டே நிறைய தடவை பேசியிருக்கேன் நான். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அரசியல் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவாங்க. அது நமக்கு ஒத்து வராத போது நம்ம அவங்ககிட்ட போய் அதை வற்புறுத்த முடியாது. அப்ப ஏன் இப்ப அதே விஷயம் தானே இப்ப எங்ககிட்ட நீங்க இத வந்து பிரஸ்ல சொல்லும்போதும் அதே விஷயம் தானே? அதே விஷயம் தான். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரெட்டையிலேயே முடக்கணுங்கிற லெவலுக்கு அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது நீங்க கட்சியை விட்டு போங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க கட்சியை விட்டு போங்க. உங்களுக்கு உங்களால போய் ஓட்டு கேட்க முடியும், ஜெயிக்க முடியும்னா போங்க. ஏன்னா உங்களோட எம்எல்ஏ போஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்க உங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்க தோத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க, நீங்க வந்து ரோட்ல விட போடுவீங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால அவங்களுடைய தப்பு அவங்களே தான் உணரணும். இது வந்து பொதுப்படையா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனால ரெட்டையில பேண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பொதுக்குழுங்கிறதே மரியாதை இல்லாம போயிடும்.
அதை வந்து கெடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாரு போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க. நீங்க வெளியில போயிடுங்க. உங்களுக்கு உங்களோட அத ஆதரவு வந்து இபிஎஸ்க்கா இல்ல வெளியில போனவங்க? எனக்கு வந்து ரெட்டை இலை நிக்கணும், கட்சி இருக்கணும். இன்னைக்கு யாரு பொதுக்குழுல பொதுச் செயலாளரா நீங்க எல்லாம் சேர்ந்து யாரு? தங்கமணி, அ இவரு வெளிய போனவங்க எல்லாரும். வெளிய போனவங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது? யாரு வந்து கையெழுத்து போட்டாங்க உனக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு? ம். கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு. அந்த இது நம்ம அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நம்ம என்ன நடக்குது? இப்போ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்குற வரைக்குமாவது நம்ம ஒத்துமையா இருக்கணும். உங்களோட கான்டாக்ட் பெர்சன் ஒருத்தவங்க யாராவது இருக்காங்களா அங்க? உங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் பெர்சன் இருப்பாங்கல்ல? யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு எல்லாருமே கான்டாக்ட் பர்சன் சார். எல்லா கட்சியிலும் நீங்க எல்லாருமே அப்ப இருக்காங்க. நேர்ல பார்த்து ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியாத விஷயத்த இப்ப பிரஸ்ல சொல்லி பொதுப்படையா ஒரு விஷயத்த சார், சொல்லி இது என்ன நான் என்ன சொல்றது வந்து மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து எல்லாமே எம்ஜிஆருடைய பக்தர்கள்லாம் வந்து கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு விரும்புறாங்க. பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் வந்து யார பொதுச் செயலாளரா இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கூட இருக்கணும். இல்லன்னா நம்ம கட்சி இனிமே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபினிஷ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. இத வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, நீங்க முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க போறது வந்து ஏதோ ஆ அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற சுகத்துக்காக போறீங்கங்கிற மாரி தான். அதுக்கப்புறம் பின்னாடி லைஃப் லாங் அந்த ஏடிஎம்கேங்கிறதே உங்களால தான் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுங்கிற சாபம், வரமும் அது பண்ணாதீங்க. வேண்டாம். இத்தன வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு நீங்க இந்த மாரி வந்து சார் இன்னைக்கு தான் தேர்தல் முடிஞ்சது. இப்ப தான் அந்த பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது தான் நாங்க பேச முடியும். வணக்கம் சார். இப்ப அந்த வாக்கெடுப்பு இல்ல, வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்த நேரத்துல, இப்ப தாவேக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் வர்ற நேரத்துல முதலா சொன்ன டிவியில வந்து, ஒருவேளை வந்து அதிமுக சார்புல எடப்பாடியும் பாமகவும், அதிமுக பாமக கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக வந்து வெளியில இருந்து ஆதரவு தருவதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரலாம்னு அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகளும் இதை சொன்னேன். ஆனா அதற்கான முயற்சிகள்லாம் நடந்ததா ஒரு பேச்சு இப்ப இருக்கு. அது சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்திருந்தால் நீங்க ஆதரிச்சிருப்பீங்களா? திமுக ஆதரவோடு அதிமுக அரசு அமைகிற மாதிரியானது நடந்திருந்தால் நீங்க அதை ஆதரிச்சிருப்பீங்களா? அதிமுகங்கிறது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வந்து எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன எங்க அப்பாவெல்லாம் அவர் ரொம்ப ஆசையா எந்த காலத்துலயுமே எங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவார். மணின்னு சொல்லுவாரு. அவரு ஜானகி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது எங்க அப்பாவை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாரு. எங்க அப்பா மேல பாசமா இருப்பாரு. எல்லாமே இருக்கும். இருந்தா கூட நான் வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு ஒரு இது என்னன்னா இதுதான் அப்படிங்கிற மனசுல இருப்போம். கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எல்லாருமே என்கிட்ட ஆசையா பேசுவாங்க. நானும் எல்லார்கிட்டயும் பேசுவேன். பட் ஆனா கடைசியில போய் நிக்கிறது வந்து ரெட்டை இலைக்கு தான். இப்ப எம்ஜிஆர் இருந்தப்ப இருந்த அதிமுக இப்ப இல்ல. கருணாநிதி இருந்தப்ப இருந்த திமுக இப்ப இல்ல. அடுத்தடுத்த மனிதர்கள் வந்துட்டாங்க. சின்னம், கட்சி இதெல்லாம் தாண்டி. அப்ப இன்னும் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இல்ல ஒரு பகை உணர்வு தேவையா? பகை உணர்வு தேவையாங்கிறது வந்து இந்த 5 வருஷம் அவங்க திமுக ஆட்சி நடந்திருக்கு. அப்போ வந்து ஏடிஎம்கேங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டிருக்காங்க. என்ன அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பழைய 72 கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு கண்கூட நானே பார்த்திருக்கேன். அதனால எங்களோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சுலோச்சனா சம்பத் அம்மா வந்து நாங்கெல்லாம் ஜானகி அம்மா கூட டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க கூட வந்து வீட்டில் பாய் போட்டு கீழே படுத்திருப்பாங்க. நாங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆளு. அவங்க தான் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து முதல்ல இதா வர வேண்டியவர். அவங்களே வந்து எங்க கூட குழந்தைங்கள ஒருத்தரா வந்து விளையாடிக்கிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவங்க பையன் இளங்கோவுடைய கல்யாணத்துக்கு இவங்க போல. அப்போ வந்து அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவர் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரக்கனி அவருடைய இறப்புக்கு அவருடைய பையன் போல. அவர் மந்திரியா இருந்தார். தமிழ்ச்செல்வனோ என்னமோ ஒரு பேரு, இன்ப தமிழ்ச்செல்வன். பையங்க தம்பிதுரை வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்கு போலேன்னா சம்பந்தி மாற்று கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இதேதான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆர் இருக்கும்போதே அது நடந்ததுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கே வந்து ஒரு இதுல போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்தத்துல ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை கூப்பிடுறாரு. எம்ஜிஆருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லாத நேரம். எம்ஜிஆர் வந்து
அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாம்குரு வழியாகவே அவர் ராமாவரத்துலேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வழியாக போகலாம், பாம்குரு வழியாகவே போய் உட்லண்ட்ஸில் போய் இவங்க கல்யாணத்தில் அட்டன் பண்ணாங்க, நளினி அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணார். என்ன அதனால வந்து அது அந்த தலைமையோடைய அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார் சிவி சண்முகம் சார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு, அது பெருசா பேசும்பொருளா இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல, நானும் இல்ல உங்களை சார். மாதிரி இல்ல சார் நான் இல்ல சார், சொல்லிடுறேன். திருமாவளவன் சோஃபா ஒன்று போச்சு, திருமாவளவன் அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. ம். சோ வந்து காசுக்காக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டில் கூட அவர் பார்க்க வராரு, வரும்போது மழை கொட்டுது, அந்த அவசரத்தில் கூட சோஃபா உள்ளே போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து சிரித்தோம். நாங்கள் உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்கில் பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போகிறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரித்தோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட்? இன்னைக்கு டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்கிறாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்தில் உள்ளே வந்தது, நீங்கள் டிவி பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமாக பார்க்கறது தான். சார் இப்ப வந்து எடப்பாடியார் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆளு, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஆளு, ஆனா வந்து ஆளுமை ஜாஸ்தி, சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயத்துல வந்து வரும்போது அவரை வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்து சரியா தவறா? கண்டிப்பா தவறுங்க. எல்லாருமே நாங்க ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாலிடான பார்ட்டி, அதுக்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில நம்ம ஸ்ட்ராங்கா நின்னாதான் அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாற்று வேணும்னா ஏடிஎம்கே தான். அந்த மாற்றுக்கு ஒரு தலைமை இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு சப்போர்ட் பண்ணி போகணும். எல்லாருமே கண்டினியூஸா எடப்பாடியே வந்து இன்னொரு 50 வருஷம் இருப்பாரோ இல்லை அவர் உயிரோடு இருப்பாரோங்கிறது கூட தெரியாது, அவருக்கும் உடம்பு வயசாயிடுச்சு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அடுத்த தலைமை வரும், அது போதும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளண்ட் ஆகி போவோம். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல கொலாப்ஸ் பண்றதுல நல்லா இல்லைங்கிறதுனால தான் நாங்க வரோம். சார் இப்ப வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க சிவி சண்முகம், சரிங்களா? இன்னும் 5 வருட காலத்துக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்ப வந்து இவங்க டோட்டலா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்த வந்து சார் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்க சார், அவங்களே காணாம போயிடுவாங்க. சிவி சண்முகம்ங்கிறது அவருடைய உண்மை கலர், அவர் எம்பி போஸ்டர் ரிசைன் பண்றாரு, எம்எல்ஏ இது பண்றாரு, அவரே காணாம போயிடுவாரு. எங்களை மாதிரி எம்ஜிஆர் இது சோத்த தின்னவங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் மேல பாசமா இருக்கிறவங்க, எம்ஜிஆர் மன்றத்துல இருக்கிறவங்க, அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்காங்களே. இப்ப நானே என் வீட்டுல நான் வந்து என் பையன்கிட்ட இந்த எலெக்ஷன்ல இப்படி இருக்கேடா பக்கத்துல, நான் வந்து தேர்தலுக்காக வெயிட் பண்ணி தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு முக்கியமான இதுக்காக நான் லண்டன் கிளம்புறேன். நான் போகும்போது என் பக்கத்து சீட்டில் பாம்பேலேருந்து 2 பசங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ், பெரம்பூர் தொகுதியில் சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பையன், வேற ஏதோ ஒரு 2 பேர் வேற வேற ஆளுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட சும்மா ஜாஸ்தியாக பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து, இந்த பொண்ணு சொல்கிறா, ஏரோஸ்டஸ் லீவ் போட்டு வந்திருக்கா, அவ சொல்கிறா, எங்கள் அப்பா வந்து திமுக பரம்பரை திமுக, ஆனால் நான் வந்து இவருக்கு ஓட்டு போடுறேங்கிற மாதிரி வரா. அதே மாதிரி அந்த இவர்கிட்ட கேட்குறேன், இஸ்லாமிய சகோதரர் அவர் ஒய்ஃபோட போகிறாங்க, அப்போ கேட்குறேன், இல்லை திமுக தான் வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில போய் அவரை சந்திக்க போனாலும் இவருக்கான ஒரு சோபா அங்க முன்னாடி அங்க போகும். அப்படி நடந்தது, ஒரு தகவலுக்காக சொல்றேன். அப்போ நீங்க வந்து சிம்பிளா இல்ல. இப்போ வர சீஃப் மினிஸ்டர் வந்து சிம்பிளா இருக்க மாட்டாரு. ஒரு ஃப்ளோர் பூரா அவர் போனா புக் பண்ண போறாரு, நம்ம நாட்டு பைசாவை பூரா காலி பண்ண போறாரு, அப்படிதானே சொல்ல வரீங்க? அதான் நானும் அந்த தகவல் சொல்றேன். அப்போ சிம்பிளான மாற்றம் கிடையாது. இது வந்து 50 வண்டி போகும், சோஃபா போகும், அப்புறம் நம்ம நம்பிக்கை போட்டவங்களுக்கெல்லாம் நாம சாத்திட்டு போவாங்க. சார் இப்ப நீங்க சொன்னீங்க சிவி சண்முகம் வேலுமணி இவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னீங்க. இதே வந்து போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக சார்ந்து ஒரு விஷயம் பதிவிடும் போது எடப்பாடி அவர்கள் இருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, அதிமுக சார்ந்து எந்த ஒரு கருத்தும் நீங்க பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சட்டசபையில எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல, அதே வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் வேலுமணி இவங்க எல்லாம் வந்துட்டு அதே சட்டசபையில உள்ள இருந்துகிட்டு ஆதரவு தெரிவிச்சு ஒரு கும்பல் நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு குரலும் கொடுக்கல எடப்பாடி அவர்கள். அப்ப சிவி சண்முகம் வேலுமணி இவங்களோட செயல்பாடுக்கு பயந்துட்டாரா எடப்பாடி அவர்கள்? சபர அகிரிகம்னு ஒண்ணு இருக்கு சார்.
உங்கள் கட்சி ஆளே திடீர்னு பிஹேவ் பண்ணும்போது உங்களுக்கு அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவர் காமா இருக்காரே தவிர, சிவி சண்முகம் நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில் பிஹேவ் பண்ணுறதும், விஜயபாஸ்கர் ஓடுறதும், அப்போது அந்த சீப் பிஹேவியர் பண்ணும்போது இவரும் அதுக்கு ஈக்குவலாக போய் பண்ணால், அப்போ நீங்கள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக பார்த்தவருடைய டெக்காரமை வந்து கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அவர் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அது வேற பிஹேவியர், தலைவராக வரும்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பிஹேவியர். அதனால அவர் டீசெண்டாக பிஹேவ் பண்ணார், இவர் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. இல்ல சார், கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதே சட்டசபையில தான் அந்த வார்த்தையும் பதிவிட்டாரு. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் அந்த சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு? சார், ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து அவருக்கு முன்னாடி சிஎம்மா இருந்திருக்காரு. என்ன அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு பொதுக்குழு இது பண்ணியாச்சு, அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கட்சியை கெடுக்கிறதுக்குனே நீங்க பண்ணும்போது அந்த ஒரு இது சொல்றாரே தவிர, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு சிவி சண்முகமோட பிஹேவியரை பத்தி தெரியும், அவருடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு ஈக்குவலா அவர் வந்து இறங்கி பேச முடியாது. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுக, ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக, இன்னைக்கு சல்லியா உடைச்ச சசிகலா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியமா? நீங்க ரெட்டையிலைய வந்து எப்படி காப்பாற்ற போறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார், நான் தான் முதல்ல அவர் கேட்கும் போதே சொன்னேன், அவர் கேட்ட போதே சொல்லிட்டேன், சசிகலா வந்து முதல்ல இத்தனை பேரை கேண்டிடேட் நின்று ஓட்ட பிரிச்சதே தப்பு. அப்பனா உங்களுக்கு விஜயகாந்த் பொண்டாட்டிக்கும் சசிகலாவுக்கு என்ன டிஃபரன்ஸு? உங்களுக்கு என்ன காசு கிடைக்குதோ, என்ன சீட் கிடைக்குதோ அங்கங்கே ஓடுற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்போது சசிகலா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நீங்கள் ஆதரவாக செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஒன்றுபட்டது? இப்போது இவரும் சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. சண்முகம் வந்து தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அழறது பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்ற அது மாதிரி இந்த அம்மாவும் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ஆனானப்பட்ட தினகரனே அவ்வளோ இது இருந்த போது அவர் இப்போ கூட இருக்காரு. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில போயிட்டாங்க, அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க. அதனால ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது இல்லை. அது அந்தமா வந்து பேசாம இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா அது ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கும். நீங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்போ சிச்சுவேஷன்ல போய் நான் ரொம்ப பெரிய இது பேசுறேங்கிற மாதிரி பேசினா அது நல்லா இல்லை. தேங்க்யூ so much. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.